மறைந்த தமிழக மாநில காங்கிரஸ் மூத்த தலைவரான ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு நாளையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கீங்க. இனி நீங்கள் தொடரலாம். தமாக நிறுவனர் ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு தினம் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஜி.கே. மூப்பனார் எனப்படும் கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார் சென்னையில் தனது 70வது வயதில காலமானார். இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் இயக்கம் மீது ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்த மூப்பனார் 1951 காமராஜரை சந்தித்த பின் முழு நேர காங்கிரஸ் தொண்டனாக உருவெடுத்தார். அதன் பிறகுதான் 1965 ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த 1996 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பி.வி. நரசிம்மராவ் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்தார். அதற்கு ஜி.கே. மூப்பனார் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இறுதியில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பலமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை ஜி.கே. மூப்பனார் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்துதான் அந்த கட்சியிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவர் உயிர் நீத்தார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிறுவனர் ஜி.கே. மூப்பனார் 24வது நினைவு தினம் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தற்பொழுது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி.